உங்க கனவை சொல்லுங்கிறது ஒரு ஃபேமிலி சார்ந்து ஒரு ரீச் வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை நம்ம செய்ய வேண்டும் கேட்டிட வேண்டும் என்று ஆசை. கிட்டத்தட்ட 1,91,00,000 குடும்பங்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஹாபிட்டன்ட் பார்த்து குடியிருப்புகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 24,000 குடியிருப்புகள் இருக்கின்றது. ஸோ இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தின் ஒரு குடும்பத்துடைய கனவாக என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். சரி, பல முகாம்கள் போட்டாச்சு, பலவித கோரிக்கைகள் நம்ம தீர்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் என்று சொல்லும் பொழுது இதுக்கென்று தனியாக ஒரு 50,000 வாலண்டியர்ஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த வாலண்டியர்ஸ்க்குன்னு ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் வச்சிருக்கோம். நாங்கள் அந்த ஃபார்ம் எடுத்துட்டு போய் அந்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் போய் அந்த வாலண்டியர்ஸ் அவங்கள்ட்ட சொல்லும்போது, அம்மா உங்களுடைய பெயர் அவங்க சார்ந்திருக்க டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான திட்டங்களில் நீங்கள் எதெல்லாம் பயன்பெறுகிறீர்கள் என்று நாங்கள் கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 கனவுகள் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க எதை நினைக்கிறீங்க, முத்தாய்ப்பான ஃபர்ஸ்ட் தெரிய சொல்லுங்க அப்படின்னா அவங்க அதை டிக் பண்ண வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் ஸோ இந்த ஃபாலோ முடிஞ்சதுக்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் அவங்கள அதே குடும்பத்துக்கு போய் அம்மா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டீங்களாமா நாங்கள் கேட்குறோம். ஃபில்அப் பண்ணி அவங்களோட ஆதார நம்பர் அவங்களோட கையெழுத்துலாம் போட்டு முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் கொண்டு செல்லுகின்ற செயலியின் மூலமாக அது முழுமையாக பதிவு செய்ததுக்கு பிறகு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகுது. ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி வில் ஹேவ் அ யூனிக் கோட், யூனிக் ஐடி இருக்கும். அந்த யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆனோம்னா இது போன்ற கனவு அட்டை மூலமாக அந்த நம்பரை நாங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த அட்டையை அவங்க கையில் நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் சார் முழுமையாக அதை வாங்கிய இது ஒரு கட்டமாக இது நடக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதே குடும்பத்தில் ஒரு இளைஞன் இருப்பார். சார் குடும்பத்தோட கனவு சார் இளைஞன் சார், என் கனவு என் எதிர்காலம் எனக்குன்னு சில எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார் என்று அந்த இளைஞர் சொல்லுவார். ஸோ அந்த இளைஞர் சார்ந்து கிட்டத்தட்ட குறிப்பாக ஒரு 15 வயதிலிருந்து 29 வயதும் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் சார்ந்து அவங்களுடைய கனவு என்னவாக இருக்கின்றது. முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் இளைய சமுதாயம் சார்ந்து மாணவர்கள் சார்ந்து கல்லூரி மாணவர்கள் சார்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும்ல, அந்த கனவு என்னவா இருக்க போகிறது என்பதை நான் கேட்க போறோம். ஸோ அவங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க போறீங்களா என்று சொன்னா ஃபார்ம்ல அவங்களுக்கு தனியாக இணையதளம். ஸோ இன்னைக்கு டெக்னாலஜியை வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் பயன்படுத்தும் போது அந்த டெக்னாலஜி மூலமாக அந்த இணையதளத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன தேவை என்பதெல்லாம் அது சார்ந்து அந்த அவுட்ரீச் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 500 வெஹிக்கிள்ஸ் மூலமாக இது சார்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, ஊடகம் சார்ந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, டிஐபிஆர் மூலமாக பத்திரிகை செய்தி மூலமாக கொண்டு செல்வது அல்லது இன்ஃபுளுயன்சஸ் மூலமாக இப்படி இந்த ரீச் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் அது சேரும். ஸோ இதை நாங்கள் செய்யறோம்.